வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறோன்னாங்க, இந்த நாள் முடிவில் காளி தேவியை பற்றி சொல்லலான்னு ஒரு ஆசைங்க. காளி அம்மனை ஃபஸ்ட்லலாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பயப்படுவோங்க அந்த அம்மாவை. ஆனால் ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு பார்த்தாலே நன்றி சொல்லணும்னு தோணும். ரொம்ப தாயே ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுதுன்னா, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தினா அந்த அம்மா எப்படின்னாங்க, அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காகங்க, பெரிய போஸ்டிங்க்காக ஒரு எக்ஸாமுக்காக டிஎன்பிசி எக்ஸாமு அது எழுதுறதுக்காக நான் என்ன பண்ணேன், அப்ளிகேஷன் போடணும். ஒரு மாதம் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 10-15 நாள் 20 நாள் தாண்டிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 3 அதிகாரியோட சைன் வாங்கணும். கையெழுத்தை வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இவங்க கையெழுத்து போடுறதுக்கே 15 நாள் டைம் எடுக்குன்றாங்க. அங்கக்குள்ளே டைமே முடிஞ்சிடும் பொழுது. இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு. இவங்க கையெழுத்து போடுறதுக்கே 15 நாள் ஆகுமா, வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு தான் போடுவோம், சும்மாலாம் போட முடியாது அப்படி இப்படின்ட்டாங்க. எவ்வளவோ அலைஞ்சு பார்த்தேங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனசே ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை தானங்களே. அப்படியே மனசே உடஞ்சி போய், கடவுளே நம்மளுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு ரொம்ப அழுகையாக வந்துச்சு எனக்கு. அப்புறம் யூடியூப்பில் திடீர்னு இது பார்க்கும்போது பார்த்தா ஒருத்தர் சொல்கிறார், காளி வெற்றியை தருபவள் அந்த அம்மா அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். சரின்ட்டு எனக்கு அழுகையில் என்ன பண்ணேன், யூடியூப்லேருந்து காளி தேவி படத்தை டவுன்லோட் பண்ணி, இந்த படம் தாங்க ஆத்தா எனக்கு எப்படியாவது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி நான் எழுதணும் ஆத்தா, கொஞ்சம் துணையிற ஆத்தான்னு அழுகிறேன் நான் அந்த அம்மாட்ட. அப்புறம் என்ன ஆச்சுன்னாங்க, அதாவது நாளைக்கு 4 மணியோ தான் டைம் இருக்குது. நான் இங்கேருந்து வேண்டா வெறுப்பாக தான் மறுநாள் 11 மணிக்கு கிளம்பி போகிறேங்க. என்ன ஒரு நாளில் என்ன நடந்துட போகுது அப்படின்ட்டு ஒரு வெக்ஸ் ஆகி போச்சு மனசு. அப்புறம் பார்க்குறேங்க, போனவுடனே அந்த அதிகாரிகள் லாஸ்ட் டேட்டில் வந்து நின்னாலாம் கையெழுத்து போட முடியாதும்மா, இங்கெல்லாம் 20 நாள்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு விரட்டுறாங்க. ஆனாலும் என்ன தான் அந்த அம்மா அவங்க அந்த மனசில் யார் புகுந்து பேசுனாங்களா என்னன்னு தெரியல, திடீர்னு வாங்கிட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. 4 மணிக்குள்ளே நான் அப்ளிகேஷனை போட்டேங்க. அந்த எக்ஸாமையும் அட்டன் பண்ணேன். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகும்போது கூட எனக்கு அந்த அம்மா காளியம்மன் அந்த அந்த அம்மா தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறா. ஆத்தா ரொம்ப நன்றி ஆத்தா, இந்த எக்ஸாம் என்னை எழுத வச்ச தாயே ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு சொன்னேங்க. இப்போ வரையில எனக்கு அந்த அம்மாவை பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அந்த மேலே உள்ள படம் தாங்க அந்த அம்மா காளி தேவி. நான் டவுன்லோட் பண்ணி அந்த அம்மா ஃபோனில் வச்சுக்கிட்டே வேண்டுனாங்க. அதுக்கே அந்த அம்மா அவ்வளோ கருணை செஞ்சானா, எவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவள் பாருங்கள் அந்த அம்மா. உண்மையிலே எனக்கு இப்போ நினச்சா கூட கண் கலங்குங்க. அப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டவள் காளி தேவிங்க. நன்றி, வணக்கங்க.